என்னோட வாழ்க்கையை பொறுத்தவரையில எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி இருக்குது. ஒரு வீடு கட்டுறேன்டா அதை சுத்தி ஒரு பவுண்டரி ஒன்று இருக்கும். கிரிக்கெட் விளையாடுறேன்டா அதுக்கும் ஒரு பவுண்டரி இருக்குது. இந்த பவுண்டரி எப்ப எல்லாம் பிரச்சனை ஆகுதோ, அதாவது ஒரு வீடு கட்டுற நேரம் எங்களோட பவுண்டரியை கொஞ்சம் நகர்த்தினோம்டா பெரிய பிரச்சனையாகி கோர்ட் வரைக்கும் போகும். அதே மாதிரி கிரிக்கெட்லயும் பவுண்டரியில இங்கால பால் விழுந்துச்சா அங்கால பால் விழுந்துச்சா பெரிய பிரச்சனையாகும். பவுண்டரிஸ் எப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஆகுதோ அப்பப்பெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பவுண்டரிஸை பொறுத்த வரையிலேயும் ரிலேஷன்ஷிப், அதாவது பேரண்ட் சைல்டாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லா வகையான ரிலேஷன்ஷிப்லையும் பவுண்டரிஸை மெயின்டைன் பண்ணாத நேரம் இந்த வீடு கட்டுறது அல்லது கிரிக்கெட் மேட்ச் மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனா இது பிரச்சனைகள் உருவாகும் எங்களுக்கு விளங்காது. இது பவுண்டரிஸால தான் உருவாகுது அல்லது எங்களுக்கு விளங்காது. அதனால நாங்க இன்றைக்கு பவுண்டரிஸ் என்ன, அதை எப்படி மெயின்டைன் பண்றது என்றதை பத்தி பார்ப்போம். 5 வகையான பவுண்டரிஸ் இருக்குது. பிசிக்கல், இமோஷனல், செக்ஷுவல், ஃபைனான்சியல் அண்ட் டிஜிட்டல். இந்த 5 வகையான பவுண்டரிஸையும் நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். பிசிக்கல்ன்றது மிகவும் முக்கியமான ஒரு பவுண்டரி. அதாவது யாரை நல்லா டச் பண்ணலாம், யாரை நல்லா ஹக் பண்ணலாம், யாரை கிஸ் பண்ணலாம். இது சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பேட் டச், குட் டச் ஒரு லெசனே இருக்குது. கட்டாயம் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு லெசன். அப்போ இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளால, கலீக்ஸுக்குள்ளால, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால பிசிக்கல்லி எப்படி நாங்கள் மூவ் ஆகிறோம் என்றதை நாம் கட்டாயம் யாரோட எப்படி பிசிக்கல் டச்சை வச்சுக்கொள்ளணும் என்ற பவுண்டரிஸை நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். 2வது இமோஷனல் பவுண்டரி. இது மிச்சம் முக்கியமான ஒரு பவுண்டரி. ஆனா அதிகமா கிளியர் இல்லாத ஒரு சைட் தான் இந்த இமோஷனல் பவுண்டரி. இது என்னன்னா, பொதுவாக யாராவது ஹெல்ப் கேட்டா எங்கள நிறைய பேருக்கு நோ சொல்றது கஷ்டம். எங்கள் தங்களையே வருத்தி கொண்டு ஹெல்ப் பண்ண போவாங்க. அதால நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அல்லது ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட மிச்ச நாள் பழகுவாங்க, ஆனா சரி அவங்களோட பிஹேவியர்ஸ் நிறைய பிடிக்காது. ஆனா சொன்னா அவங்க என்ன சரி நினைச்சிடுவாங்களோ அன்று நிறைய விஷயங்கள் சொல்லாம மறைச்சு கஷ்டப்பட்டு பழகிருப்பாங்க. இதுதான் இமோஷனல் பவுண்டரிஸ் சொல்றது. 3வது ஃபைனான்சியல் பவுண்டரிஸ். இது நிறைய பேர் சம்பாதிக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க இந்த பவுண்டரியில. அதாவது சரியா சம்பாதிக்கிற எதையுமே சேவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்து முடிப்பாங்க. அடுத்தது இல்லைன்றாலும் இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குற லெவலுக்கும் ஃபைனான்சியல் பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபைனான்சியல் பவுண்டரின்றதும் கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். 4வது டிஜிட்டல் பவுண்டரி. பொதுவாக இப்போ சோஷியல் மீடியாஸ் நிறைய எல்லாரும் யூஸ் பண்றதுனால இதுல நிறைய பவுண்டரிஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்குது டிஜிட்டலுக்குள்ளாலே. நாங்கள் நார்மலாக வைப்போம். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்த உடனே பார்த்தா ப்ளூ டிக் வந்துடும். அப்ப அதை அனுப்பினவங்க யோசிப்பாங்க, ஏன் இந்த மெசேஜ் ரிப்ளை பண்ணலன்னு. நாங்களும் ப்ளூ டிக் வந்துட்டே குயிக்கா ரிப்ளை பண்ண பார்ப்போம். சில விடயங்களுக்கு எங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணே இல்லாம இருக்கும். சில டைம் நாங்க அதை பார்த்த இடமோ அல்லது பார்த்த தருணமோ ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்காது. இருந்தாலும் கஷ்டப்படும் ரிப்ளை பண்ணலையே எங்களை வருத்தி கொள்ற சிச்சுவேஷன்ஸ் நிறைய. இது ஒரு உதாரணம். இது மாதிரி டிஜிட்டல்ல நிறைய இருக்குது. இந்த பவுண்டரியும் வேறொரு டாபிக்கா எடுத்து கரைக்க வேண்டியது. அதோட சேர்த்து 5வது செக்ஷுவல் பவுண்டரி. இதுவும் பெரிய ஒரு டாபிக். இது நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டிய ஒரு டாபிக். அதையும் நாங்கள் இன்னொரு வீடியோல கதைப்போம். நாங்கள் அடுத்தது டிப்ஸ் பார்ப்போம். பவுண்டரிஸை எப்படி மெயின்டைன் பண்றது. முதலாவது விஷயம் தான் ஐடென்டிஃபை பண்றது. என்னென்ன பவுண்டரிஸ் யாரோட எந்தெந்த நேரம் எப்படி எல்லாம் இருக்கணும் என்றது ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லையும் ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. எப்பெல்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது பேரண்ட் அண்ட் சைல்டு அல்லது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் போயிட்டு என்னென்ன நடந்திருக்கு, பவுண்டரிஸ்ல என்ன சரி ஒரு பிரச்சனையா என்றதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை. 3வது ஃபாலோ த்ரூ. அதாவது ஏதாவது ஒரு பவுண்டரி நீங்க போட்டாண்டா கட்டாயம் அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். சாட்டர்டேஸ் மட்டும் தான் அவுட்டிங்னு சொன்னா சாட்டர்டேஸ் மட்டும் தான் அவுட்டிங் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் மற்ற டேஸ் கூப்பிட்டா நான் சொல்லிடுவேன் சாட்டர்டேஸ் மட்டும் தான் என்று நேரடியா சொல்லி அதை இக்னோர் பண்ணிடணும். அப்ப கட்டாயம் ஃபாலோ த்ரூ என்றதை பின்பற்றணும். 2வது விஷயம் நீட்ஸ் அண்ட் லிமிட்ஸ். இதை கட்டாயம் எங்களுக்கு இது தேவையில்லை, இந்த டைம் தான் ஏலும், இந்த டைம் ஏலா என்றதை ஃப்ராங்கா சொல்லணும். இது யார் சரி எங்களோட நீடை தேடி பார்த்து செஞ்சு தரணும், அல்லது ஹஸ்பண்ட் இதை பார்த்து செய்யணும், ஒய்ஃப் இதை பார்த்து செய்யணும் எனக்கு என்று எதிர்பார்க்கிறதோ, அல்லது என்ன லிமிட்ஸ் இவங்க விலையும் கொள்றாங்க, இந்த நேரம் அவுட்டிங் கூப்பிடுறாங்க
ஆனால் நீங்கள் வருத்தி கொள்றதை விடவும் நான் சாட்டர்டே தான் வருவேன் அந்த ஒரு லிமிட்ஸை வச்சு கொள்றது, உங்களோட நீட்ஸை சொல்றது, எனக்கு மற்ற நாள் வரல ஒர்க்ஸு போகணும் அன்றதெல்லாம் சொல்றது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். அடுத்தது உங்களோட பவுண்டரிஸை சொல்ற நேரம் காமாவும் ஓப்பனாகவும் சொல்லுங்க. பல வேளைகளில் உங்களை சுத்திக்கிறவங்க மறக்கலாம், திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றது இதுல நார்மலான ஒரு விஷயம். எனவே இந்த பவுண்டரிஸை எக்ஸ்பிளைன் பண்றது, காமா எக்ஸ்பிளைன் பண்றது, திருப்பி திருப்பி சொல்றது, அதை ஃபாலோ த்ரூ பண்றது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம் தான், அடுத்தவங்க பவுண்டரிஸ் நிறைய போடுவாங்க. அவங்க பவுண்டரிஸ் போடுற நேரம் நீங்களும் கட்டாயம் அந்த பவுண்டரிஸை மதிச்சு அதை நீங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்க பவுண்டரிஸ் எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளால ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்டேயோ அல்லது பார்ட்னர் கிட்டேயோ ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஒய்ஃப் கிட்டேயோ சொல்ற நேரம் பொதுவாக பிரச்சனைகள் வரலாம், அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன் உங்களோட பிள்ளை இல்லை, நீங்க இப்பதான் பவுண்டரி ஸ்டார்ட் பண்றீங்க. எனவே அவங்க ரியாக்ட் பண்ணினா அவங்களை விளங்கப்படுத்துங்க, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், நான் இதை ஃபாலோ த்ரூ பண்ண ட்ரை பண்றேன். அவங்க ரியாக்ட் பண்ணினா நீங்களும் ரியாக்ட் பண்ணாம அவங்கக்கிட்ட மெதுவாக எடுத்து சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க. சொல்றதோட அது மிச்சம் கஷ்டமா அமைகிற நேரம் ஒரு பிரேக் எடுக்கலாம். இந்த நான் இப்படி உங்களோட பழகிற நேரம் கொஞ்சம் கஷ்டமாகுது, உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிடுது, நான் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்பி மீட் பண்ணலாம், திரும்பி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பிச்சு கொள்ளலாம் என்றதை அவங்களுக்கு பிரேக் எடுத்து விளங்கப்படுத்துங்க. பவுண்டரிஸை பின்பற்ற ஸ்டார்ட் பண்ற நேரம் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும், ஆனால் போக போக ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லா பில்ட் ஆகி ஒரு சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப், எல்லா வகையான ரிலேஷன்ஷிப்பும் ஒரு சந்தோஷமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். எனவே இந்த பவுண்டரிஸை நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு ஒரு சந்தோஷமான லைஃப் லீட் பண்றதுக்கான வழியை தேடிக்கொள்ளுங்க.